நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நெஞ்சென்ற ராகங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் பாடல் பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ரித்திகா. எப்போதுமே வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் தங்கச்சி எல்லாம் குட்டியாக காமிப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. அது மாதிரி இருக்கிறாங்க இவங்க பார்க்கறதுக்கு. சுத்திகா ஹாய். ஹாய். செக் பண்ணேன் வேற ஏதாவது விழுந்திருக்கா இந்த வாரம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, 2 தான் விழுந்திருக்கு. 3 பல்லு தான். 3 பல்லு தான். 3 பல்லா? காமி. முன்னாடி ஒரு இங்க பல்லு, இங்க ஒரு பல்லு, இங்க ஒரு பல்லு. ஓ, டைம் டேபிள் போட்டு விழுந்துட்டு இருக்கு ஒண்ணு ஒண்ணா. புடிச்சு வச்சுக்கோ, ஓகேவா? சூப்பர். என்ன பாட்டு பாட போறீங்க? பளிங்குனால ஒரு மாளிகை. ஹீரோயின்கான பாட்டு. ஆமாமா, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காம ஒரு பெரிய ஜமீன்தார் கிட்ட வேலைக்காரியா ஜாயின் பண்றாங்க. அப்போ வந்து பளிங்கினால் ஒரு மாளிகை. உங்களுக்கு கேட்டோமா? இல்ல, நான் சிச்சுவேஷன் ஃபீல் கேட்டோமான்றேன். சரி, கேட்கலனாலும் சொல்லுவாங்க. ஹீரோனா நடிக்கணும்ல, அவ்வளவுதான். ஓகே ஓகே, நம்ம கிளம்பலாமா? சரி. ஹீரோயின் சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அது எனக்கு புரியல. சரி, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட் ரித்திகா. Thank you. பளிங்குனால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. பளிங்குனால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. இருப்பதோ ஒரு நாடக மேடை, இரவு நேரத்தில் மல்லிகை வாடை. இருப்பதோ ஒரு நாடக மேடை, இரவு நேரத்தில் மல்லிகை வாடை. பிறப்பதோ ஒரு சிந்தனை கதவு, தேடி எடுத்தால் ஆனந்த உறவு. உறவு 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 உறவு. பளிங்குனால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் நாடகம் புரியும். நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் நாடகம் புரியும். காலை பொழுது ஊருக்கு விடியும், நீ நினைக்கும் காரியம் முடியும். முடியும் 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 முடியும். பளிங்குனால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. பளிங்குனால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை
ஸ்ருதிகா ஹாய் மேம். நல்லா பாடுங்க ஸ்ருதிகா. தேங்க்யூ மேம். என்ன சொல்கிறது அதுக்கு மேலே? அந்த சரணத்தில் ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பாடுறேன்? இருப்பதோ ஒரு நாடகம். நோட்ஸ் தப்பாக பாடுறேன் 2 இடத்துல. இருப்பதோ ஒரு நாடகம். கரெக்ட். அப்படி பாடியிருக்கணும். நீ அது மட்டும் தப்பாக பாடின, மீதி எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். ஸ்ருதிகா, ஹாய் மேம். சாங் யாரு சூஸ் பண்ணினா? அம்மா மேம். நல்லா பாடினடா. தேங்க்யூ. அந்த ஒரு நோட்டு தான் போச்சு. அழகாக வந்து ஸ்ருதியில் பாடினேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் கண்ணா. சரியா? ஆல் தி பெஸ்ட் யூ டார்லிங். காட் பிளஸ். ஸ்ருதிகா, உன் பாட்டு, உன் ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் சில டைனமிக்ஸ் எல்லாம் நீ வந்து இந்த வயசில் பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் அனுஸ்வரம் அப்படின்றது உனக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. உறவு, அந்த உறவு பாடு லாஸ்ட்டில். உறவு 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 உறவு. ஃபென்டாஸ்டிக். அது நீ ஃபஸ்ட்டு டைம் அது ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் அதெல்லாம் நீ வந்து இந்த ஏஜில் பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே உற்சாகத்தோட நெக்ஸ்ட் ரவுண்டு கூட நல்லா பாடணும். கீப் இட் அப். தேங்க்யூ. ஸ்ருதிகா ஸ்வீட்டா பாடி முடிச்சிட்டியா? இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு டான்ஸ் மூவ்மெண்ட் சொல்லி கொடுக்க போறது யார் தெரியுமா? புகழ்பெற்ற நடிகை அவங்க. சின்ஸ் 1942 எஸ்டாப்ளிஷ்டு. அவங்க வந்து நீங்க பாடுவீங்க, நீங்க ஒரு 2 லைன் பாடுவீங்க, அதுக்கு டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து சைட் டான்சர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க தான் வந்து பிரகதியோட அம்மா அண்ட் மாளவிகாவோட அம்மா. நீங்க அங்கிருந்தே ஆட போறீங்க. ஆக்சுவலி அவங்க சொல்லி கொடுத்து நான் ஆடுறேன். ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு தான் அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் நல்லா தெரியும் இல்லையா? ஸோ ஏந்து நின்று எனக்கா கொஞ்சம் 2 மூவ்மெண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க தயவுல நானும் உங்களை குருவா ஏத்துட்டு ஆடுவேன். ஸ்ருதிகா 2 லைன் எங்களுக்கா பாடுவியா? இவங்களை டான்ஸ் ஆட சொன்னா ஒட்டன அடிக்கிற ஸ்டெப்பு, வீடு கட்டுறது, போர்டு துடைக்கிறது, இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு. அருண் எக்ஸலோட 60 லட்சம் மதிப்புள்ள வீடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப வீடு கட்டாம வேற என்ன பண்ணுவாங்க? கோட்டையா கட்ட முடியும்?